ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அப்பளப்பூ குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த அப்பளப்பூ கூட எந்த காய்கறி வேணாலும் சேர்த்து நம்ம இந்த குருமாவை செய்யலாம். நான் இன்றைக்கி இந்த அப்பளப்பூ கூட முட்டைக்கோஸ் சேர்த்து நான் குருமா செஞ்சுருக்கிறேன். வாங்க எப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த குருமா செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது. எண்ணெய் அளவாக சூடு ஏறி வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். நம்ம பட்டை கிராம்பெல்லாம் எதுவுமே சேர்க்காம தான் நம்ம இந்த குருமா செய்ய போகிறோம். அடுத்து இதில் வெங்காயத்தண்டோடு சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு அதை இதுள்ள சேர்த்துடலாம். அடுத்து ஒரு தக்காளி, அந்த தக்காளியும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துடலாம். அடுத்த ஒரு 4-5 பூண்டு பல் இதில் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறேன் இந்த முட்டைக்கோஸுக்கும் அப்பளப்பூக்கும் தகுந்தப்போல தான் நான் இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். இது 1/4 கிலோ அளவுக்கு கொஞ்சம் அதிகமான முட்டைக்கோஸ் அளவு இது. இந்த கட் பண்ண முட்டைக்கோஸை சேர்த்துட்டு இதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலைப்பருப்பு எடுத்து அது தண்ணியில் ஊற வைக்காமல் ஒரு தடவை கழுவிட்டு இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த குருமாக்கு பார்த்திங்கன்னா இந்த பருப்பு நல்லா குழைய வெந்து வரக்கூடாது, நல்லா முழுசாகவே இருக்கணும். அதனால தான் நான் க்ளீன் பண்ணிவிட்டு உடனேவே இதில் சேர்க்குறேன். ஊற வைக்காமல் சேர்க்கும்போது நம்ம சமைக்கும்போது கடலைப்பருப்பு குழைய வேகாமல் முழுசாகவே இருக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பு இந்த முட்டைக்கோசையும் நல்லா வதக்கி விடணும். இந்த முட்டைக்கோஸோட அளவு பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி வெந்து வர அளவுக்கு இது நம்ம குக்கரில் வச்சு நம்ம நல்லா கலந்து விடணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குது பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு இப்போ நல்லா வெந்துட்டுருக்குது. முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஆனால் நம்ம அதில் சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் கொஞ்சம் வேகணுன்றதுக்காக நம்ம இதை சிம்மில் வச்சு வேக வச்சுட்ருக்குறோம். இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதில் லேசாக பழுத்த மிளகாயும் சேர்த்துருக்குறேன். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் நார்மலாக நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். சப்பாத்திக்கு சைட் டிஷ் செய்யும்போது ஒரே போல் வெங்காயம் தக்காளி வதக்கி செய்யாமல் ஒரு தடவை இதை போல் கோஸோட அப்பளப்பூ சேர்த்து நீங்கள் குருமா செஞ்சு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த முட்டைக்கோஸுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். ரெண்டும் சமமாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில்லையே இந்த கடலைப்பருப்பு முட்டைக்கோஸும் வெந்து வந்துடும். இது கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்கினதும் நம்ம அப்புறமா இதை ஓப்பன் செஞ்சிடலாம். அது வரைக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இதில் சேர்க்கறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உடைச்ச கடலையும், ஒரு 4 போல் முந்திரி பல்ல எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இல்லை பட்டை கிராம்பெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நம்ம இந்த குருமா செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இதில் கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தழையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 போல் புதினா தழையும் ஒரு 2 கொத்து மல்லித்தழையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை விழுதாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸும் கடலைப்பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்குது. இதை ஒரு குழிக்கரண்டியால் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணியோட அளவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள். கடலைப்பருப்பு பாருங்கள் குழைய வேகாமல் முழுசாகவே இருக்குது பாருங்கள். இது நம்ம சப்பாத்தியோடு சேர்த்து எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தான் இப்போ நான் மறுபடியும் அடுப்பு பற்ற வைக்கிறேன். இந்த பக்கத்தில் சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்க்கணும். விழுது சேர்த்ததுக்கப்புறம் 2 கொதி வந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் அது போல் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப நேரம் தேங்காய் விழுது சேர்த்து கொதிக்க விடக்கூடாது, அதோட டேஸ்ட் மாறிடும். இதில் கடைசியாக நம்ம கொஞ்சம் மல்லித்தழையோ புதினா தழையோ சேர்த்துடலாம். இப்போ இந்த குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் சேர்க்கறதுக்கு நம்ம அப்பளப்பூ வறுத்து எடுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடு ஏறினதும் நம்ம இதில் தேவையான அப்பளப்பூ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நீங்கள் இதில் ரவுண்ட் அப்பளம் சேர்க்கலாமான்னு நினைப்பீங்க. நான் ரவுண்ட் அப்பளமும் சேர்க்கலாம், ஆனால் நீல வாக்கில் இருக்கிற அந்த அப்பளப்பூ போட்டு இந்த குருமா செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். நான் எடுத்த அந்த 1/4 கிலோ அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்த இந்த முட்டைக்கோஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த அப்பளப்பூ ஒரு 15 பூ போல் நான் இது எண்ணெயில் பொரித்து தனியாக எடுத்துட்டேன்.
இந்த அளவுக்கு நான் அப்பளப்பூ பொரித்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நம்ம வந்து இதை உடச்சி எடுத்துக்கணும். இதை போல் கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே அப்பளப்பூ உடஞ்சிடும். நீங்கள் ரொம்ப பொடியாக நுணுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பெரிய பீசஸாகவே இருந்தாலே போதும். இப்போ இந்த உடச்ச இந்த அப்பளப்பூவை நம்ம வந்து அந்த முட்டைக்கோசு குருமாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சம் புதினா மல்லி தழையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அப்பளப்பூ முட்டைக்கோஸ் குருமா ரெடி ஆகிடும். இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். இது சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்றத விட சப்பாத்திக்கு தான் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதாங்க, என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த அப்பளப்பூ முட்டைக்கோஸ் குருமா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க ரெகுலராக என்னுடைய வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது குறை நிறைகள் இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.